அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சீல்டு வழங்கப்படுகிறது. தொண்டி ஐக்கிய ஜமாத்துடைய தலைவரான சையத் அலி காக்கா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். இதை சேர்த்தே கொடுத்தோம். மூன்றாவதாக பிபட்டினத்தை சார்ந்த ஹஜ் சிராஜ் முகமது அவருடைய மகனார் மௌலானா மௌலவி அப்துல் உலமா எஸ் முகமது இர்ஷாத் அல் குதுசி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சீல்டு வழங்கப்படுகிறது. பலகை விழாவை சேர்ந்த அல்லாஹ் ஏகத்திரி காக்கா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அல்லாஹுடைய உதவியினால் ஒரே ஒரு தகவல், இந்த மிகப்பெரிய ஆலிம்களுக்கும் ஹாபிஸ்களுக்கும் கடந்த 10-15 வருடமாக தொடர்ந்து பலகை விழாவை சேர்ந்த அல்லாஹ் எம்எம்கே அப்துல் கஃபூர் காக்கா அவர்கள், அவருடைய தம்பி சகோதரர் கமாலுதீன் காக்கா அவர்கள், சையது ஹுசேன் காக்கா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வழங்கி கொண்டிருந்தார்கள். எல்லோரும் அதிகம் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதுவரை அவர் 2 பேர்களுமே இருந்து வழங்கினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த வருடம் அவர்களை அழைத்துக் கொண்டார். கமாலுதீன் காக்கா அவர்களும் சையது ஹுசேன் காக்கா அவர்களையும் அல்லாஹ் அழைத்துக் கொண்டார். அவர்களுக்காக அதிகம் துவா செய்யுங்கள். அவர்கள் குடும்பத்தின் சார்பாகத்தான் தொடர்ந்து அல்லாஹுடைய உதவியினால் இது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உலக முடிவு நாள் வரை அவர்கள் இதற்கு வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் என்பதையும் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அவர்களே நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக அதிகம் துவா செய்யுங்கள். அடுத்ததாக ராமேஸ்வரத்தை சார்ந்த ஜனாப் எம் முகமது அலி ஜின்னா அவருடைய மகனார் எம் முகமது ஷமீர் அல் குதுசி, நமது இறைவனுடைய தலைவர் துணைத் தலைவர் அல்ஹாஜ் சையது அலாவுதீன் காக்கா அவர்கள் வருவார்கள். அடுத்ததாக காஞ்சனாங்குடியை சார்ந்த ஜனாப் எம் ஹஜ் முஹைதீன் அவருடைய மகனார் மௌலானா மௌலவி அப்துல் உலமா முகமது அலியார் அல் குதுசி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சீல்டு வழங்கப்படுகிறது. அப்துல் கஃபூர் காக்கா அவருடைய மகனார் சையது ஃபைசல் காக்கா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். கபூர் செய்திருந்தால் ஒரு நாள் மழையெல்லாம் பெரிய மழை இருக்கு கபூர் அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக மங்களக்குடியை சார்ந்த ஜனாப் காஜா மொயின் அவருடைய மகனார் மௌலானா மௌலவி கே முகமது ஆஷிக் மஹல்லரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி ஷீல்டு வழங்கப்படுகிறது. பலகை விழாவை சேர்ந்த அல்ஹாஜ் சையது ஃபரீதுத்தீன் காக்கா கமாலுதீன் காக்கா அவருடைய சகோதரர் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக மங்களக்குடியை சார்ந்த என் ஷாஹுல் ஹமீத் அவருடைய மகனார் மௌலானா அப்துல் உலமா எஸ் அப்துல் ரஷீத் அசஹதி சதத்தி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி ஷீல்டு வழங்கப்படுகிறது. பலகை விழாவை சேர்ந்த அல்ஹாஜ் சையது கமாலுதீன் அவருடைய மகனார் சையது ஹமீது பாக்கர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இசைப்படத்தை சார்ந்த மௌலவி பீனா நேனா கானானா முகமது அலி ஜின்னா இம்தாதி ஆலிம் அவருடைய மகனார் மௌலானா மௌலவி முகமது சாலிஹ் சித்திகி அவர்களுக்கு அவர் வர முடியல, அல்ல அவருடைய பெரிய தந்தை சகுபர் அலி அவர்கள் இந்த பொன்னாடையையும் சீல்டை வாங்கிக் கொள்வார்கள். தொண்டி ஐக்கிய ஜமாத்துடைய செயலாளர் அல்ஹாஜ் எம் முகமது ஃபாரூக் காக்கா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இசைப்படத்தை சார்ந்த பீனா சேனா ஆனா முஜிபுர் ரஹ்மான் அவருடைய மகனார் மௌலானா மௌலவி முகமது அசீம் மன்பகி ஆலிம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சீல்டு வழங்கப்படுகிறது. இசைப்படத்தை சேர்ந்த மௌலானா மௌலவி மர்சூக் காஷிஃபி ஹதரத் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக அல் ஹாஃபிதுல் ஃபாதில் ஹாஃபில் பட்டம் பெற்று ஒரே
நாளில் குரானை ஓதி கொடுத்த அந்த ஹாஃபில் ஃபாதர்களுக்கு சிறப்பு பட்டம் பெற்றவர்களுக்கு இப்பொழுது பாராட்டு வழங்கப்படுகிறது. எஸ்வி படத்தை சார்ந்த ஜனாப் ஏ முகமது ரஃபீக் அவருடைய மகனார் அல் ஹாஃபிதுல் ஃபாதில் எம் முகமது பாசித் அவர்களுக்கு அவங்க வர முடியல, அதனால் அவருடைய அப்பா அவர்கள் வாங்கிக் கொள்வாங்க. மௌலானா ஹஜரத் அப்துல் கையூம் ஹஜரத் அவர்கள் கொண்டாடை பற்றி கௌரவிப்பார்கள். இல்லை, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அம்மா பட்டத்தை சார்ந்த ஜனாப் எம் முகமது பதுருத்தீன் அவருடைய மகனார் அல் ஹாஃபிதுல் ஃபாதில் எம் ஷாவுல் ஹமீத் பாதுஷா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி ஷீல்டு வழங்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்ட திருவாரணை வட்டார ஜமாத் உலமாவுடைய தலைவராக அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். நீங்க இருங்க வாங்க. அரை தக்பீர். அடுத்ததாக ஹாஃபில் பட்டம் பெற்றவர்களுக்கு பாராட்டு வழங்கப்படுகிறது. சிறுகம்பையூரை சார்ந்த கமருத்தீன் அவருடைய மகனார் அல் ஹாஃபில் கே முகமது இர்ஃபான் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி ஷீல்டு வழங்கப்படுகிறது. அல்ஹாஜ் அபு தாஹிர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். மாவட்ட தலைவர் அரை தக்பீர். அடுத்ததாக இவ்வாண்டு ஹாஃபில் பட்டமும் பெற்று அல் ஹாஃபிதுல் ஃபாதிலாகவும் இருக்கின்ற பெருங்குளத்தை சார்ந்த ஜனாப் அப்துல் மாலிக் அவருடைய மகனார் அல் ஹாஃபிதுல் ஃபாதில் அல் ஹாஃபில் முகமது இலியாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத் உலமாவுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஜலால் ஹசரத் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். அரை தக்பீர். அடுத்ததாக எஸ்பி படத்தை சார்ந்த ஜனாப் எம் அஜீஸ் அலி அவருடைய மகனார் அல் ஹாஃபில் ஏ முகமது ஆதில் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி ஷீல்டு வழங்கப்படுகிறது. கிழக்கு தெருவுடைய தலைவர் அல்ஹாஜ் முகமது சாலித் முகமது அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக எஸ்வி படத்தை சார்ந்த ஜனாப் எஸ் கலந்தர் அப்பாஸ் அவருடைய மகனார் அல் ஹாஃபில் கே அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ஷீல்டு வழங்கப்படுகிறது. தொண்டி தெற்கு தெரு ஜமாத்துடைய தலைவர் அல்ஹாஜ் ஹிபத்துல்லா காக்கா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அரே தக்பீர். அடுத்ததாக வாலி நோக்கத்தை சார்ந்த ஜனாப் எஸ் முகமது அலி ஜின்னாவுடைய மகனார் அல் ஹாஃபில் எம் சீனி அப்பாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி ஷீல்டு வழங்கப்படுகிறது. நமது இறைமறை இயக்கத்துடைய நிர்வாகி ஹிதாயத்துல்லா காக்கா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக எஸ்பி பட்டத்தை சார்ந்த ஜனாப் ஆர் முகமது பஷீர் அவருடைய மகனார் அல் ஹாஃபில் எம் முகமது ஹுசைன் பிலாலி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு ஷீல்டு வழங்கப்படுகிறது. பலகை விழாவை சேர்ந்த அஷ்ரப் ஹுசைன் காக்கா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக வெள்ளையபுரத்தை சார்ந்த மௌலவி ஷம்சுத்தீன் மிஸ்பாஹி ஆலிம் அவருடைய மகனார் அல் ஹாஃபில் உவைசுர் ரஹ்மான் அவர்களுக்கு திருவாரூரை வட்டார ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர் அல்ஹாஜ் ஐயூப் கான் காக்கா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். உவைசுர் ரஹ்மான் அவங்க சார் வாங்கிக்கலாம், வர முடியல அவங்க. அரே தக்பீர். அடுத்ததாக வெள்ளையபுரத்தை சார்ந்த மௌலானா மௌலவி கலாமுல்லா இன்னஹாமி அவருடைய மகனார் அல் ஹாஃபில் ஏ முகமது சாபித் அவர்களுக்கு பொன்னாடை பரிசில் வழங்கப்படுகிறது. டாக்டர் பஷீர் காக்கா அவர்கள் பலகை உள்ளார் என்ற அல்ஹாஜ் பஷீர் காக்கா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள்.
அரே தக்பீர். அடுத்ததாக வெள்ளையாபுரத்தை சார்ந்த ஜனாப் ஜமால் முகமதுடைய மகனார் அல் ஹாஃபில் ஜே முகமது ஆபிதீன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு ஷீல்டு வழங்கப்படுகிறது. நமது பெரிய பள்ளிவாசலுடைய செயலாளர் ஜனாப் நைனார் ராஜா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். அடுத்தது கிழக்கு தெரு ஜமாத்துடைய செயலாளர் முகமது சாதிக் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். சரி வரல நீங்களே வரும். சார் அப்துல் ஹக்கீம் மௌலானா மௌலவி அப்துல் ஹக்கீம் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். முன்னாள் செயலாளர் சொல்லுங்க, பிரசிடண்ட் சொல்லுங்க. முன்னாள் செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் மங்களக்குடி ஊராட்சி மன்ற தலைவரும் கூட. அடுத்ததாக வெள்ளையாபுரத்தை சார்ந்த ஜனாப் அலிமுத்தீன் அவருடைய மகனார் அல் ஹாஃபிலே முஜீபுர் ரஹ்மான் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு ஷீல்டு வழங்கப்படுகிறது. நமது நகர ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளர் துணை செயலாளர் ஜமால் மௌலானா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக வெள்ளையாபுரத்தை சார்ந்த ஜனா ஃபத்தஹுல்லாவுடைய மகனார் அல் ஹாஃபில் முகமது ஹனீஃப் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு ஷீல்டு வழங்கப்படுகிறது. எங்கள் திருவாரூர் வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய பொருளாளர் மௌலானா மௌலவி சஃபியுல்லா பாக்கவி ஹதரத் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். அரே தக்பீர், அரே தக்பீர். அடுத்ததாக வெள்ளையாபுரத்தை சார்ந்த ஜனாப் அப்துல் ஹக்கீம் அவருடைய மகனார் அல் ஹாஃபில் முகமது யூசுப் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு ஷீல்டு வழங்கப்படுகிறது. தொண்டி தாருல் பதரியின் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மௌலானா மௌலவி அப்துல் பாசித் காஷிபி ஹதரத் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். நகர ஜமாத்துல் உலமா சபையுடைய செயலாளரும் கூட. அரே தக்பீர். அடுத்ததாக வெள்ளையாபுரத்தை சார்ந்த சையத் இப்ராஹிம் அவருடைய மகனார் அல் ஹாஃபில் முகமது முசம்மில் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ஷீல்டு வழங்கப்படுகிறது. சபீருல் உலமா சபை தலைவர் மௌலானா மௌலவி முகமது முஃப்தி தாவூதி ஹதரத் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக எஸ்பி படத்தை சார்ந்த நானா நேனா சையது முகமதுடைய மகனார் அல் ஹாஃபில் ஷேக் நேனா முகமது அவர்களுக்கு பொன்னாடை போட்டு ஷீல்டு வழங்கப்படுகிறது. வலது விழாஜது அல்ஹாஜி அஸ்கர் காக்கா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாண்டு தான் ஷீல்டு கொடுக்கக்கூடிய நடைமுறை வந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய நம்முடைய சபையினுடைய துணைத் தலைவர் ஹக்கீம் ஹதரத் அவருடைய ஆசை கொடுக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதை அன்பளிப்பு செய்தவர்கள் எஸ்ஐ படத்தை சார்ந்த சேனா ராவணா அசாருதீன், சேனா ராவணா இர்ஷாத் அவர்கள் இதை அன்பளிப்பு செய்தார்கள். அடுத்து நிறைவாக நன்றியுரை நமது திருவாரூர் வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய முன்னாள் செயலாளரும் தற்பொழுது மங்களக்குடி ஊராட்சி மன்ற தலைவருமான மௌலானா மௌலவி அப்துல் ஹக்கீம் சாதிக் பாக்கவி ஹதரத் அவர்கள் நன்றியுரை செய்து கஃபாரத்துவோடு முடித்து வைப்பார்கள். நமது நாயகம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்கள் காலையிலிருந்து நடைபெற்ற நமது வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொதுக்குழுவிற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தித்தந்த நமது சபையினுடைய கண்ணியமிகு தலைவர் ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத்துல் உலமாவுடைய கண்ணியமிகு தலைவர் நமது வட்டாரத்தினுடைய கண்ணியமிகு பாதி அவர்கள் மற்றும் காலையில் கலந்து கொண்ட சென்னை மிகு வட்டாரத்தினுடைய அனைத்து உலமா பெருமக்கள், சபையினுடைய பொறுப்புதாரர்கள்,